ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து ஸ்டாண்டப் ஃபைட் 2 தான் விளையாட போகிறோம். ஸ்டாண்டப் ஃபைட் 2 டிஃபீட்டிங் புச்சர். என்னடா அதுக்குள்ளேயே வந்து அதுக்குள்ளேயே வந்து புச்சர் முக்கியன்னு கேட்டா எதுக்கு இவ்வளோ லேட்டு சொல்கிறேன். எதுக்கு இவ்வளோ லேட்னா பாதி நேரம் நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுனேன். ஏன்னா நடுவில் வந்து நான் வந்து ரேங்க் புஷ் பண்ணிட்டேன். இது நடுவில் வந்து இப்போ கூட நான் ரேங்க் இப்போ இந்த வீடியோக்கு வந்து என்னடா வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கலர் ஓடுது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நார்மல் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஓடுதுன்னு நினைப்பீங்க. ஏன்னா அப்படி இப்போ எக்ஸ்ட்ரா கார்டில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கைன் மாஸ்டரில் போட்டேன். கைன் மாஸ்டரில் தேவையில்லாத வந்து 11 நிமிஷம் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இது எடுக்கும்போது ஒரு வாய்ஸ் வந்திருக்கும்ல, அந்த பேக்ரவுண்டு டிவி சவுண்ட் அதெல்லாம் கேட்டிருக்கோம். எனக்கு வெறுப்பாயிடுச்சு. ஏன்டா வரமாடுதுன்னு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். ஆனால் வந்து என்னால் அந்த டவுன்லோட் பண்ணுறது மட்டும் வரவே மாட்டுது. ப்ராப்ளம் கிடச்சி. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் விட்டேன். 2 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து சண்டே வந்து காலையில் ட்ரை பண்ண வரல. அப்புறம் வந்து கைன் மாஸ்டரில் என்னோட ஒரு அந்த நான் உங்களுக்கு காட்டா அதெல்லாம் மீமாயிடும் கைஸ். ஐயோ அந்த வீடியோ எண்டில் வந்து அந்த ஸ்டார்டிங் கிளிப்பு மட்டும் அது உங்களுக்கு ஸ்டார்டிங் கிளிப்பு மட்டும் காட்டுறேன். அது இன்னைக்கு அப்படியே சிரிப்பாக வந்துச்சு. ஓகே, பேக் ஆன் டு த கண்டென்ட். எதுக்கு ஐயோ அந்த வெப்பன் நான் ஒரே ஒரு வாட்டி தான் கைஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இனி வேற வந்து ஐபிஎல் ஃபைனல் KKRSSRH இந்த மேட்ச் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் வந்துடும். ஓகே, அவள் தாண்டா. ஐயோ வேற லெவல் புச்சரு. ஒரு ரவுண்ட் புச்சரை காலி பண்ணியாச்சு கைஸ். ஓகே, நீங்கள் நருட்டோ ஃபேன்ஸாக இருந்தால் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுறேன் கைஸ். நான் வந்து நருட்டோ கிளாசிக் பார்த்துட்டேன். இப்போ நருட்டோ ஷூப்புடன் 303 இருக்கிறேன். இல்லை, இப்போ 304 இப்போ நான் பார்க்கணும் இன்னைக்கு. ஓ போடு ஐயோ அப்புறம் கைஸ் சொல்ல பார்த்துட்டேன். உங்களுக்கு நருட்டோ தமிழில் பார்க்கணுன்னா நாளைக்கு சோனி வேல 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு வந்து நருட்டோ போடுறாங்க. இல்லைன்னா அப்படியே நாளைக்கு போடலன்னா எப்போ திரும்ப பார்க்கணும்? ஐயோ இது ஏப்ரல் 6ஆம் மாதம், அடுத்த மாதம் 1ஆம் தேதி கன்ஃபார்ம் போடுவாங்க. இந்த 2 டேட்டில் கன்ஃபார்ம் போட வாய்ப்புக்கு எதில் வேணால் போடுவாங்க. நம்மளை போன மேட்ச் இப்போ முடிச்சிட்டா இந்த புச்சது ரசிகன் மாதிரி. அதுக்கு நான் ரசிகன் தான் கைஸ் தெரிச்சுக்கிறேன். ஐயோ போடு, உன்னை குதிக்க விடுனா உன்னை சாவடா. ஐயோ போடு அப்படியே மண்டையில குத்துது. ஐயோ காலிலே குத்துறா உன்னை, அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன் உன்னை. அவள் தான் ஷார்ட் ரேஞ்சில் வந்து நம்ம இந்த ஸ்டார் போட்டாச்சு. அவள் தான் இவன் அக்ரெசிவ் கைஸ். போடு அக்ரெசிவ் கைஸ். உன்னெல்லாம் ஜம்பே பண்ண விட மாட்டேன் கைஸ். ஆமாம், ஜம்பே பண்ண விட மாட்டேன்டா. அப்புறம் வந்து கைஸ் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீங்கள் அக்ரெசிவ் ஸ்டைலு ஃபேண்டாஸ்டிக் கிரேசி இதெல்லாம் எடுக்கணும்னா நீங்கள் பாஸ் ஃபைட் விளையாடினா மட்டும்தான் முடியும். கஷ்டம் இது பண்ணா. ஆனாலும் இம்பாசிபிள் வேணா முடியணும். ஆனால் இந்த இன்டேனு ஈஸி நார்மலு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அப்படி இன்டேன் இருந்தால் கூட நம்ம காலி பண்ணிடணும். ஓகே, இந்த வீடியோ வரும்போது நான் வேக்ஸில் வந்து 4 டோர்னமெண்ட்டை முடிச்சேன் கைஸ். போடு அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க கைஸ். ஒரு சில வாட்டி இந்த மாதிரி மாட்டிப்பானுங்க. நல்லா இந்த மாதிரி வச்சு நான் சர்வேல் முடிச்சிக்கிறேன், டோர்னமெண்ட்டை முடிச்சிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நடுவில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான், மொத்த பிளானே வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி நான் சர்வேல் முடிச்சிக்கிறேன், டோர்னமெண்ட்டு சேலஞ்சஸ்ஸு பாடி கார்ட்ஸில் மொத்தம் வந்த பாதி ஒரு 3 பாடி கார்டு இந்த மாதிரி தான் கைஸ் முடித்தேன். புச்சர் மட்டும்தான் தப்புச்சான், பாவம் பையன் தப்புச்சான். போடு ஐயோ பவர் விட்டான். இதுக்கே பவரு. அப்புறம் கத்தி வச்சு இப்படி வீசும் போது இந்த காற்றுலேயே நம்ம சாவோம்ல அது. அப்புறம் வந்து போடு புச்சரை விடாத அடிக்கணும். இப்போ அச்சால ஒரு ஷாட்டு, அந்த மாதிரி ஷாட் நம்ம உடம்புல பட்டால் நம்மளுக்கு வந்து பிளட்டிங் என்சாட்மெண்ட் வந்துடும் கைஸ். பிளட்டிங் என்சாட்மெண்ட் வந்தால் நம்மளுக்கு வந்து பிளட் லாஸ் ஆகும். பிளட் லாஸ் ஆனால் தோற்றுரும். உனக்கு ஜெயிக்க விட மாட்டேன்டா. ஐயோ கைஸ் வெறுப்பு கைஸ். ஐயோ கடைசியில் விட்டேன். ரவுண்ட் 5 இதில் ஜெயிச்சா ரவுண்ட் 5 ஆமாம், இதில் ஜெயிச்சா வால்வாசாவா கேம் தான் கைஸ். இதில் ஜெயிக்கணும். அப்படி
போடு ஓய் போடுறா ஐயோ போடுற போடுற ஓ ஐயோ காலி பண்றா ஐயோ ஸ்மாக் போட்டாங்க ஸ்மாக் போட்டா ஆடி ஆடி அவ்வளோதான் என்னடா ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் வரலையான்னு கேட்டீங்க. ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் ஒரே ஒரு வாட்டி வந்ததுடா. ஒரு வாட்டியா? ஆமாம். இப்போ வந்து புதுசாக நான் ஒரு கண்டென்ட் வச்சுக்கிறேன். அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு நான் இல்லை வாய்ஸ் ஓவர் வச்சுக்கிறேன். வாய்ஸ் ஓவர் வச்சு விளையாடணுமான்னு எனக்கு அதை நான் செக் பண்ணணும். வாய்ஸ் ஓவரோடு இருக்கா இல்லைனா வந்து பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்குதான்னு பார்த்துட்டு ஆனால் நான் ரிப்ளை பண்ணுறேன். அது வந்து என்ன தெரியுமா, நான் வந்து லோன் ஒர்க் போட்டுக்கிறேன் கைஸ். லோன் ஒர்க் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஆஃப்லைன் போயிட்டாரு. நான் ஒருத்தாள் தான். அவங்க ஆப்போசிட்ல வந்து அவங்க 4 மேட்ச் ஜெயிச்சு எமௌண்ட் போட்டுருங்க. அவங்க ஆப்போசிட்ல 2 பேரும் 1v2 பண்ணியிருப்பேன். அதுதான் உங்களுக்கு காட்டேன். அந்த மேட்ச்சு வெற்றிகரமா பூயாவும் வச்சேன். அதான் உங்களுக்கு காட்டுறதுக்கு 1v2 பூயா. அதான் முச்சரே பாபாய்டா 5 நிமிஷம் முச்சாச்சு. அதான் ஃப்ரெஷ் மீட் அங்க பாருங்க கைஸ். வேற லெவல். யோவென் கொடுத்துறானுங்க கைஸ். 3 டைமண்ட். ஓகே அது என்னடா 500 காயின். என்னடா இது வெறுப்பு ஏத்துட்டீங்க கைஸ். 3 லட்சம் வந்துருமா கைஸ். என்ன இது வெறுப்பாகுது. அடப்பாவி பச்சை புள்ளிய போயிட்டு ஏமாத்துறானே. புச்சர் ஐம் நாட் எ வில்லன் அது காட்டியிருப்பானால ஆனால் கோளாறு வந்து கடவுள்னு ஏற்றுட்டேன். ஓகே அவங்க ஏதோ பேசிங்கிறானுங்க அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. ஏதோ பேசிங்க ஏறணும் ஒன்று மாட்டேன். ஓகே கொடு அவள்தான் வேக்ஸ். நம்ம வேக்ஸ் புக் வந்தாச்சு கைஸ். வேக்ஸ் இம்பாசிபிள் இருக்குது. ஆக்ட் 4 பைரட் த்ரோன் வேற லெவல் கைஸ். வேற லெவல். பைரட் த்ரோன் வந்தாச்சு. பைரட் த்ரோன் வந்தாச்சு. பைரட் த்ரோன். Have you heard anything about the place he is hiding? அங்க படிக்கிட்டு இருக்குது. ஆனா வந்து கைஸ் இப்ப நான் வந்து ஒன்னும் வந்து எவ்வளவு திரும்பாதான் ஸ்கோர் ஒன்னும் 68 பாயிண்ட் இருக்குது கைஸ். ஒன்னும் எனக்கு 68 பாயிண்ட் இருக்குது. இப்ப நான் பிளாட்டினம் டைமண்ட் 4ல இருக்கிறேன். ஒன்னும் 68 68 பாயிண்ட்ஸ்ல வந்து நான் வந்து இருக்கு. கன்ஃபார்ம் அதை நான் யூடியூப்ல கன்ஃபார்ம் போடுவேன். அந்த அப்போ விளையாடின மேட்ச் கன்ஃபார்ம் ரெக்கார்ட் பண்ணி வீடியோல போடுவாங்க. அப்போ விளையாடின மேட்ச் வந்து தமிழ் பிளேயர் கூட தான் விளையாடுவேன். ஏன்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட வந்து நான் காலி இருப்பேன். நான் வந்து 2வது வாட்டி கிடைக்கும் போது நான் காலி இருப்பேன். டீம் எடுத்து எடுத்து கொடுத்துப்பாரு. அவரு கூட தான் விளையாட போறேன். நான் ஒரு ஐடி மாத்தி தான் இருப்பாரு. ஓகே இந்த வெப்பன் வச்சு அந்த வெப்பன் சூப்பரா இருக்கு. ரொம்ப நேரமா வந்து எடுத்துட்டு காதில் இருக்கு. அப்படியே வலியுது கைஸ் எனக்கு. இது வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் வச்சுட்டு சார்ஜர் போடணும். என்கிட்ட ஃபோன் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடணும். 11% தான் இருக்குது. ஓகே இப்போ வந்து எதுவுமே விளையாட முடியும்ப்பா. 80 தரம் கைஸ் ரீச்சா. இப்போ வந்து நம்ம டோர்னமெண்ட் இல்லை. நம்ம டோர்னமெண்ட்டு இன்சைனில் தானே இது பார்த்தேண்ணா. பேரை பார்த்தீங்களா? மங்கூஸ். காலி பண்ணா வெப்பனை அடிக்காதுன்னு நினைக்கிறோம். கைஸ் என்ன கைஸ் இந்த வெப்பனு பாருங்க. ஷாக் ஓல்டு கைஸ். ஷாக்கு கைஸ் வேற லெவல். யூ பாருங்க 10 செகண்ட்ஸ்ல முடிச்சேன் கைஸ். மங்கூஸ் இந்த மங்கூஸ் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சிட்டேன். நம்ம லக்கு தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லை. இதில் வந்து ஒரு மேட்ச் 10 செகண்ட்ஸ்ல முடிச்சா அடுத்த மேட்ச் 20 செகண்ட்ஸ்ல முடிப்போம். இது பிரச்சனை என்னன்னா ஷார்ட் லாங் ரேஞ்சில் நின்று வீசிங் விட்டுருவாங்க கைஸ். ஐயோ அவள் தான் ஸ்நாக்கு. ஐயோ அவள் தான் கால். நீங்க அதிகமா வந்து கையில யூஸ் பண்ணாதீங்க. இப்ப நீங்க புதுசா விளையாடுறீங்கன்னா கை யூஸ் பண்ணாதீங்க. அவள் தான் அந்த இது படுத்து அந்த உட்காந்து அந்த இது கொடுக்குறதும் நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஓகே இந்த டோர்னை மட்டும் நம்ம இன்ஜினே முடிச்சாச்சு ஈஸியா. ஒன்னும் இதுல பாருங்க 28,000 கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. 28,000. வாவ் சூப்பர். கேன் யூ பர்ச். ஐயோ 10% வந்துச்சு கைஸ் டேப்ல. போட்டுன்னு இது போட்டுனுக்கு நான் இது பண்ணணும். ஐயோ என்னடா என் டேபு ஷேடோ ஃபைட் பக் ஆயிடும் கைஸ். ஷேடோ ஃபைட் பக் ஆயிடும். அவள் தான் வந்துச்சு.
டைனக்ஸ் டோர்னமெண்ட் முச்சாச்சு, எர்மிட்ல வந்து டோர்னமெண்ட் சேலஞ்ச் முச்சாச்சு, இதுல டோர்னமெண்ட் சேலஞ்ச் முச்சாச்சு. ஓகே கைஸ், அப்புறம் வந்து டோர்னமெண்ட் சேலஞ்சு 24 தானே. வந்து லைனக்ஸ்ல 24 பிளஸ் வந்து எர்மிட்ல 24 பிளஸ் ஒரு 24 சேலஞ்சு சேர்த்து, அதுக்கப்புறம் 24 பிளஸ் ஒரு 24 இஸ் டு 120 மேட்சஸ் விளையாடிக்கிறேன் கைஸ். டோர்னமெண்ட்டு அந்த இதில் மட்டும் 120 மேட்ச் விளையாடிக்கிறேன். 120 வாட் பேரை தோக்கடிச்சிருது வரைக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணியிருந்தோம். ஓகே ஓகே, இந்த இப்போ நம்ம புதுசாக ஒரு வாங்கிக்கிறோம்ல, இதை வச்சு அந்த 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 ஐயோ அந்த ஃபயரை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி டெஸ்ட் ஆகுதுன்னு. அவ்வளோதான், அச்சு அவ்வளோதான், நம்மளுக்கு ஏறிடுச்சு. இப்போ வந்து 2 வாட்டி பின்னாடி கொடுத்தோம்னா ஐயோ ரொம்ப பின்னாடி போயிட்டுமே. அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து பவர் வச்சு போனால் சூப்பராக இருக்குது கைஸ் இது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். ஓகே பாய், see you கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கைஸ். இன்னும் வந்து 68 பாயிண்ட்ஸ் ஆகுது. ஓகே கைஸ், பாய் கைஸ்.